தோழர், நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து அவருடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசியல் உயர் பதவி கொடுத்தாரு. கண்டனங்கள் எழுந்த பிறகு அந்த பதவியை வந்து அவர் திரும்ப வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு வந்து நெற்றியில தொடர்ச்சியாக வந்து அரகஜா அப்படின்ற ஒரு குங்குமத்தை வந்து அவர் வச்சுட்டு வராரு. என்னவாக இருக்கும்? இது இழிவான நாடகம். இவர் ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி இங்க போனார்ல, திருச்செந்தூர் கோயில், அதுக்கப்புறம் ஷிர்டி சாய்பாபானா, இதுதான் சமூகத்தில் இந்த கருத்து வரணும். அதுதான் இவங்களை எல்லாம் திருத்தும் அல்லது விரட்டும் அரசியல்ல இருந்து. மதச்சார்பற்ற நாடு, இங்கே அரசியலுக்கு பொறுப்புக்கு வருபவர்கள் அந்த மதத்தை வேணா வீட்டுக்குள்ள வச்சுக்க, வெளியே கொண்டு வராது என்று, அதாவது பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுவோம். சமூக பொது கருத்து உருவாக வேண்டும். அது உருவானால்தான் இந்த மாதிரி தவறுகள் இருக்காது, அல்லது தவறு செய்பவர்கள் மக்கள் ஓரம் கட்டுவார்கள். அந்த பொது கருத்தை உருவாக்குறதுக்கு தான் நாம முயற்சி செய்யணும். நீங்க கேட்டீங்க ஜோதிடர், அது அவர் ஜோதிடர்னா அவருக்கு ஜோதிடம் மட்டும்தான் தெரியுமா? அரசியல் தெரியாதா? தெரிஞ்சிருக்கலாம். இப்ப இங்க தமிழறிஞர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவருக்கு அரசியல் தெரியாதா? அவர் கதை கட்டுரை எல்லாம் எழுதினாரு. கதையெல்லாம் ஆபாச கதையை தான் எழுதினாருன்னு வைங்க, போலீஸ்காரன் மகள் இந்த மாதிரி தான் எழுதுவாரு. அதெல்லாம் அருவருப்பா இருக்கும். ஆனா அவருக்கு அரசியல் தெரியும்னு ஒத்துக்கிறல்ல. ஒரு இலக்கியவாதிக்கு அரசியல் தெரியும்னு ஒத்துக்கிறல்ல. நம்ம ஒரு ஜோசியருக்கு ஏன் தெரியக்கூடாது? ஆனா இந்த குங்குமப்பட்டு வச்சுட்டு நான் சொன்னேன், அது நடிப்பு, நாடகம், இழிவான செயல். ஆனா ஜோதிடரை வச்சு இது தப்பு கிடையாது. அதை எடுத்து இவங்க சட்டப்பேரவையில பேசுனதும் நானும் பார்த்தேன், தொலைக்காட்சியில நானும் பார்த்தேன். ஒருத்தர் பேசுறாரு, அவர் என்ன சேரன் செங்குட்டுவனுடைய இளங்கோவடிகளை பத்தி பேசுறாரு. அது ரொம்ப அபத்தமா இருந்தது, முட்டாள்தனமா இருந்தது. அதாவது சேரனுடைய இளைய மகன் இளங்கோ, 50 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. ஒரு ஜோதிடர் சொல்றார், இந்த இளைய மகன் அடுத்து வாரிசு, மன்னரின் வாரிசாக மன்னர் ஆவான் அப்படின்னு சொன்ன உடனே இளங்கோ கோவிச்சுக்கிறார். அப்ப அவருக்கு சின்ன வயசு, அப்படித்தான் இலக்கியத்துல இருக்கு. இது மரபு மீறிய செயல், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு துறவி ஆயிட்டார். துறவியாகி அவர் தான் இளங்கோவடிகள், அவர் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினார் அப்படின்ட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இருக்கலாம், அது 100% உண்மை அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய ஆதாரம் இல்லை. ஆனா பொய்யாக இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. இது உண்மைன்னு நம்ம எடுத்துக்குவோம். அதுல என்ன இல்லாஜிக் இருக்குன்னா, இங்க ரொம்ப பேர் பேசும் பொழுது, விவாதம் பண்ணும்போது தர்க்க பொருத்தமா பேசணும்லாம் நினைக்கிறதே இல்லை. இவனுக்கு தர்க்கம்னால என்னன்னு தெரியாது, லாஜிக்னால என்னன்னு தெரியாது. அப்படித்தான் பொது வாழ்க்கையில ரொம்ப பேர் இருக்கிறான். என்ன வேணாலும் பேசலாம். ப்ரீஜுடிஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, முன்முடிவை வைத்து கொண்டு பேசுவது, பேச்சை தொடங்குவது. அப்படித்தான் எல்லாரும் ரொம்ப பேர் பண்றாங்க. நான் என்னுடைய வினா என்னன்னா, இப்ப அந்த பேசினார்ல ஒரு மேதாவி சட்டப்பேரவையில, அவர் உட்பட அது சரின்னு நினைச்ச எல்லோர்ட்டையும் நான் வினவுறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு கேட்கிறேன், நீங்க உட்பட சாதாரணமா ஒரு 50 மன்னர் பேர் சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சொல்லிடுவீங்க. அப்புறம் இங்க விஜயநகர பேரரசு, அவர் மன்னர் பேர் சொல்லுவீங்க. கிருஷ்ணதேவராயர்னு ஒன்று சொல்லுவீங்க. பாபர்ல ஆரம்பிச்சு ஷாஜகான்ல முடிப்பீங்க, பேர் தெரிந்தது. அப்புறம் ராணா பிரதாப் சிங் சொல்லுவீங்க, சிவாஜி சொல்லுவீங்க. இப்படி 50 மன்னர் பேர் சொல்லிடுவீங்க. பாட புத்தகத்துல இருக்கிறத நீங்க சொல்லிடுவீங்க. பாட புத்தகத்துக்கு வெளியேயும் படிச்சிருப்பீங்க, இந்த மேதாவிகள்லாம் படிச்சிருப்பாங்க, சொல்லிடுவீங்க. என்னுடைய வினா என்னன்னா, எத்தனை மன்னர்களின் தம்பி, எத்தனை மன்னர்களின் இளைய சகோதரன் பேர் உனக்கு தெரியும்? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் தெரியாது? எப்பொழுதுமே மன்னர்கள் தான் புகழ் பெறுவார்கள், பிரபலம் அடைவார்கள். மன்னர்களுடைய தம்பி பிரபலம் அடைய மாட்டார். அந்த ஜோதிடர் பார்க்கிறார், எனக்கு ஜோதிடம் தெரியும், அந்த பார்க்கிறார், மிகவும் புகழ் பெறுவார் அந்த இளங்கோ என்கிற இளைஞன், பிரபலம் அடைவார்னு பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுது? புகழ் பெற வேண்டும், பிரபலம் அடைய வேண்டும் என்றால் ஆனால் தானே முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டார். கொஞ்சம் சிலிப்பு. அவர் பலன் கணித்து சொன்னதுல கொஞ்சம் சிலிப்பு. எத்தனையோ மன்னர்கள் நமக்கு பேர் தெரிந்தாலும் அந்த மன்னர்களுடைய தம்பி பேர் தெரியாது. குமணன் தெரியும், இளங்கோமணன் ஒருத்தர் தெரியும், இப்படி சிலருக்கு தான் தெரியும். அவுரங்கசீப் தெரியும், அவுரங்கசீப் சகோதரர்கள், மூத்த சகோதரர் பேரு தான் நமக்கு தெரியும், தாரா ஷிகோ. அவர் பெரிய அறிஞர். அவருக்கு அரபி மொழி தெரியும், பாரசீக மொழி தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்த பேர் அறிஞர், இலக்கியத்துல பெரிய ஆளு, தத்துவத்திலாம் வாசிச்சு பெரிய தத்துவ வேதங்கள்லாம் நடத்துறவர். அவர் மூத்தவர், ஷாஜகானுடைய மூத்த மகன். 3வது மகன் அவுரங்கசீப்பு தன்னுடைய 3 சகோதரர்களையும் தனக்கு மூத்தவர் 2 பேரையும் இளைய ஒரு சகோதரனை கொன்று விட்டு அவர் ஆட்சியை பிடிக்கிறார்.
இப்படி சில சகோதரர்கள் தான், மன்னர்களின் சில சகோதரர்கள் தான் நமக்கு தெரியும். அப்ப அதுல வந்து கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் அந்த ஜோதிடருக்கு ஏற்பட்டது. பிரபலம் அடைவார் என்ற உடனே அவர் என்ன நினைச்சிட்டாரு, மன்னரானால் தானே பிரபலம் அடைய முடியும், அதனால மன்னர் ஆவார்னு சொல்லிட்டார். அது சின்ன தடுமாற்றம், அவருடைய கணிப்பில் கணித்ததை சொல்வதில் சின்ன தடுமாற்றம். அவர் வந்து கம்யூனிஸ்ட் பேர் வச்சிருக்கிற ஒரு அமைப்பு, அதனுடைய மாநில செயலாளர் சொல்றாரு, பாரதி சொல்லியிருக்கிறார், அது எனக்கும் தெரியும், சோதிடம் தானே இகழ்னு சொல்லியிருக்கிறார். சரி, அப்ப பாரதி வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு சொல்லியிருக்கிறார், அதை நீ ஏத்துக்கிறியா? ரெண்டும் பாரதி சொல்லியிருக்கிறார், அதுல ஒன்றுதான் நீ எடுத்துக்கிற, கரெக்ட். அவருக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கிற, எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்னு சொல்லியிருக்கிறார்ல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்றாரு. அப்ப ஊழை வலியுறுத்திய திருக்குறள், அரசு அலுவலகம் எல்லாத்துலயும் திருக்குறள் வச்சு படம் வச்சிருக்கிறிய, திருக்குறள் எழுதி போடுறிய, பேருந்துல எல்லாம் திருக்குறள் ஒண்ணு எழுதி போடுறல்ல, எதுக்கு எழுதி போடுற, நிறுத்து. 10 குறள் எழுதினார். ஊழ் என்று ஒரு அதிகாரம், அதிலே 10 குறள், அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம சொன்னது, ஊழிர் பெருவழி யாவுல அப்படிங்கிறது அது சொன்னதுதான். ஊழ் தான் பெருவழி கொண்டது, மற்றொன்று சூழினும். எதை குறிப்பிடுறாரு, நீ ஏதாவது முயற்சி செய்தாலும் தான் முந்திரும், அது முந்தி கொண்டு அது நினைத்தையே செய்யும். எது, ஊழ். விதின்னு சொல்லணும், மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஊழ் இலக்கிய வார்த்தை, நடைமுறையில பேச்சு வழக்குல விதி முந்தி விடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் திருக்குறள் எல்லாம் படம் வச்சிருக்கிற? அப்ப இந்த மேதாவிகள் அதை கேட்கணும். அதாவது மாமா மேதாவிகளா இருக்கிறாங்க, மான்னா பெரிய 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 மேதாவிகள், மாமா மேதாவிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த லாஜிக் புரியாது. அதாவது அவங்களுக்கு ஒரு மூளையில வந்து ஒரு அரிப்பு, அதை சொரியணும் தானே. இது இந்த வார்த்தை வேற எப்படி வரும்? நீ ஜோதிடத்தை ஏற்றுற, அது தனி சப்ஜெக்ட், அது தனியா பார்த்துக்கலாம். இங்க வந்து இதை வந்து ஏன் புகுத்தணும்? ஆனா அதுல என்ன இதுன்னா, விஜய் எந்த அளவுக்கு ஒரு அரசியலே தெரியாத அரசியல்வாதி இருக்கிறார் என்பதுதான் அபத்தம். இவெல்லாம் சொல்லிட்டா நீ ஏன் வந்து இது பண்ணணும்? அப்ப உனக்கு என்று சொந்த, விஜய்க்கு என்று சொந்த கருத்து என்று எதுவும் இல்லை. யாரோ சொல்றதை கேட்டுட்டு அவர் நண்பர் போடலான்னு போட்டீங்க, அப்புறம் திருப்பி 7-8 பேர் கத்தியவுடன் அந்த கத்துரையில லாஜிக் இருக்கா இல்லையா அதுவும் உங்களுக்கு பார்க்க தெரியல. நீங்களாம் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கீங்க. ஐயோ பாவம், நான் உங்களை குறை சொல்லல, பாவம் தமிழ்நாட்டு மக்கள். என்ன பண்றது, தமிழ்நாட்டு மக்கள் தலையில விதி அப்படித்தான் எழுதி இருக்கிறதோ. விஜய் போல ஒருவர் வருவார், அவர் தான் உங்களுக்கு, அவங்களுக்கு தெரிந்தவர்கள். அவங்க வீட்டுல எல்லாம் வந்து ஜோசியம் பார்க்கவே இல்லையா? கோயில லோன்னு போகலையா? தேர்தல் முடிஞ்ச பிறகும் பூம்பா பக்கத்துல இருக்கிற கோயிலெல்லாம் போகலையா? அங்க போய் யாகம் நடத்தவில்லையா? சத்ரு சம்ஹார யாகம், அது என்னன்னா எதிரியை அழிக்கும் யாகமா, அதெல்லாம் நடத்தலையா? அங்கெல்லாம் போயிட்டு என்ன உங்க பகுத்தறிவு பிரச்சாரத்தை அங்கெல்லாம் பண்ண மாட்டீங்களா? ஊருக்கு தான் உபதேசமா? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆஸ்தான ஜோதிடர்னா நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க, உங்களுடைய உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம், அரசியல்ல உயர் பதவி கொடுத்து ஏன் வைக்கணும், அதுதான் எதிர்க்காங்க. அது சரி, ஆஸ்தான ஜோசியராக வச்சாரு, உதவியாளராக, தனி உதவியாளராக வைத்தார். ஜோதிடர்னா வேற எதுவுமே தெரியாதா? இல்ல, அவரே சொல்றாரு, நான் ஜோதிடம் சொன்ன பிறகு அவர் ஆட்சியை பிடிச்சாரு சொல்றாரு. அது இருக்கட்டுங்க, அவருக்கு அப்ப ஜோதிடத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதா? அவர் ஜோதிடர் பிரபலம் ஆகிவிட்டது அவர் குற்றமா? அவருக்கு பல விஷயம் தெரியும், அரசியல், அவருக்கு அரசியலே தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவருக்கு அரசியல் ஆலோசகராகவும் இருக்கலாம் அல்லவா? அவருக்கு ஜோதிடம் தெரியும், ரொம்ப பேருக்கு ஜோதிடம் தெரியும், அது எனக்கு தெரியும். பிரபலமான தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் யார் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்ககிட்ட எந்தெந்த அரசியல்வாதி போனான், ஏன் போனான், அவன் பேரெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நடிக்கிறாங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நடிக்காதே. வள்ளலார் என்ன சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னார். இங்க எல்லோரும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறான் என்று நான் சொல்கிறேன், ரொம்ப மரியாதையா சொல்றேன். பேசுகிறான்னு சொன்னா நீங்க அவமரியாதைன்னு நினைக்கக்கூடாது. இவர்களுக்கெல்லாம் இதுக்கு மேல மரியாதை கொடுக்க முடியாது நாட்டுல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவனை இதுக்கு மேல மதிச்சா அது தப்பு. அது நான் அந்த தப்பு செய்யவே மாட்டேன். இப்ப ஊருக்கு உபதேசமா? உனக்கு வேண்டியவங்க யாகம் செய்யும் பொழுது, ஜோதிடரை பார்த்து பணிந்து கேட்கும் பொழுது, மஞ்சள் துண்டு போட்டு கொண்டிருந்த பொழுது, அந்த சாய்பாபாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க அந்த ஆள் வந்து ஏதோ மேஜிக் பண்றவன், அந்த தலைமுடி பெருசா இருக்குமே, அவங்க வந்து ஏதோ வந்து சிலை எடுத்து கொடுத்தானா, அதை பக்தி பூர்வமா வாங்கிக்கிட்டாங்களா? நீங்க வந்து உபதேசம் பண்றதா? நம்ம தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும். அவன் 100 பேருக்கு ஜாதகம் பார்த்து பார்த்து 1/4 முக்கால் ஜோசியன் ஆனவன்லாம் ரொம்ப பேர் இருக்கிறான்.
அவன்லாம் அமைச்சனாக இருக்கிறானே. இப்ப ஒருத்தர் ஹோமியோபதி தெரியும்னு வைங்க, ஹோமியோபதி தெரிந்ததுன்னா உயர் பதவி கொடுக்க கூடாதா? ஏன் சொல்றேன்னா, ரொம்ப பேருக்கு நான் சொல்றது புரியாது, அதுக்கு நான் கவலைப்பட முடியாது. ஹோமியோபதி அதாவது மருத்துவ விஞ்ஞானமே அல்ல, ஹோமியோபதி போலி மருத்துவம் என்று லண்டனிலிருந்து வெளிவருகின்ற லான்செட் என்று ஒரு ரொம்ப பிரபலமான, உலகம் முழுக்க பிரபலமான பத்திரிகை, மேகசின், அது எழுதிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்குது. பல ஆண்டு காலமாக ஹோமியோபதி எழுதிக்கிட்டே இருக்குது. ஏன் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி அரசு நடத்துறாங்க மதுரை திருமங்கலத்துல? அப்ப ஹோமியோபதி சரியான மருத்துவமா இல்லை என்று முடிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா? ஏன்னா ஹோமியோபதி நல்லா தெரியும். அப்ப சித்த மருத்துவத்தை அல்லபதி மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். நான் சொல்றேன், அதாவது 100க்கு 99 விட அதிகம், 1995 அல்லபதி மருத்துவர்கள் ஹோமியோபதியை ஒரு நல்ல மருத்துவ முறை என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கப்புறம் 1005 பேர் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லபதி மருத்துவம் படிச்சுட்டு அதுல எம்பிபிஎஸ் முடிச்சு அதற்கு மேல் எம்டி படிச்சுட்டு ஹோமியோபதி மருத்துவத்தை இப்பொழுது பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர்களே எனக்கு தெரியும். அப்படி சில அறிஞர்கள் ஹோமியோபதி மருத்துவ நூல்கள் எழுதி இருக்கிறார்கள் வட இந்தியாவில், அவர்களையும் எனக்கு தெரியும், அவர்களுடைய புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அப்ப ஹோமியோபதி விஞ்ஞானம் இல்லைன்னு மிக பிரபலமான உலகம் முழுக்க பெயர் தெரிந்த லான்செட்ங்கிற பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், சில 10 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அரசாங்கத்தில் வச்ச? அரசாங்கத்திலே வச்சுக்கிட்டு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து ஹோமியோபதி மருத்துவர்களை உருவாக்குவது எப்படி சரியாக இருக்கும்? அதை பத்தி யாராவது கேட்டானா? கேட்கல. அப்ப அதை பத்தி அறிவே இவங்களுக்கு கிடையாது. அரசில் உயர் பதவியெல்லாம் கொடுக்கல. அமைச்சர்கள் ஒவ்வொருவருமே 2-3 செயலாளர்கள் வைத்துக் கொள்ள முடியும். தனி செயலாளர் என்று ஒருவர், துறை ரீதியாக ஒரு செயலாளர், அது பெரும்பாலும் துறை ரீதியாக இருக்கிற செயலாளர் அரசு பணியில் இருப்பவர்களை எடுத்துக்கொள்வார்கள். மத்திய அமைச்சர் கூட தமிழ்நாடு மாநில அரசு பணியில் இருக்கிற ஒருத்தரை தன்னுடைய செயலாளராக, ஒன்றிய அரசில் இருக்கின்ற அமைச்சர் செயலாளராக எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு சட்டம் இருக்கிறது, விதிகள் இருக்கின்றன. இவர் தன்னுடைய தனி செயலாளராக வைத்துக் கொண்டார். கேட்க வேண்டியதை கேட்கவில்லை. சபாநாயகர் மத பிரச்சாரம் செய்கிறாரு, அதை கேட்கல. அதான் நான் சொல்றேன், இங்கே ஒரு மோசமான விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன கேட்டிருக்கணும்? விஜய் முதல்வர் தானே, அவர் முதல்வராக இல்லாத பொழுது ஒரு கட்சியின் தலைவராக இருந்த பொழுது பரந்தூர் கேள்விப்பட்டிருக்கிறார்களா இவர்கள்? பரந்தூருக்கு போயிட்டு வந்தீங்க, ஒன்றிய அரசின் திட்டம் அது, அதாவது பிஜேபியின் திட்டம் அது. ஏதோ ஸ்டாலின் தான் மானங்கட்டு போய் அதை ஆதரித்தார். நீங்கள் அந்த மக்களுக்கு சார்பாக அவர்களை சந்தித்து பேசினீர்கள். இப்பொழுது உடனடியாக அதை நிறுத்துகிறேன் என்று சொல்லுங்கள்னு வாயை திறந்திருக்கணும். நீ யோக்கியமானவன் அப்படி இல்லை வாயை திறந்திருப்ப. அப்ப இதை பேசக்கூடாது. அந்த முகநூல்ல நான் எழுதியிருக்கிறேன், முதலில் அதை செய். அடுத்து இன்னொன்னு, 2018ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி எடப்பாடி 14 பேரை சுட்டு கொண்டார் தூத்துக்குடியில. ஸ்டெர்லைட்டு ஒரு மோசமான ஆலை, சுற்றுச்சூழல், காற்று, மண், நீர் அனைத்தையும் கெடுத்தது. தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற, அதாவது பரப்பளவு பார்த்தோம்னா ஒரு 50-60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எல்லாத்தையும் கெடுத்தது. அதை எதிர்த்து 1.5 லட்சம் மக்கள் தூத்துக்குடியில கூடுறாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுறார்கள். எடப்பாடி பழனிசாமி 14 பேரை சுட்டுக் கொள்கிறார். அதை கண்டித்து நீங்க அங்க போய் பார்த்தீங்கல்ல, அதாவது ஜோசப் விஜய்க்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு எல்லாரும் பார்த்து பேசினாங்க, அண்ணே நீங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க, அதனால இப்ப போய் பார்த்து வந்துருங்க. பார்த்தீங்கல்ல. அதுக்கப்புறம் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போடப்பட்டது. எடப்பாடியார் தான் போடுறாரு. அவங்க தெளிவாக எழுதினாங்க. அந்த அறிக்கையை நான் வாசிச்சு பார்த்துருக்கிறேன். 3 வால்யூமா இருக்கும், 3 தொகுதிகளாக இருக்கும். அதான் சட்டப்பேரவையில் எல்லா உறுப்பினர்களுக்கும் கொடுப்பாங்க. அதை ரொம்ப நாளா வெளியிடலை. யாரு? மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் வெளியிடலை முதல்வராக இருந்து. பிறகு எல்லோரும் கேட்டுக்கொண்டு வெளியிடுறாரு. அதை படிச்சு பார்த்தா அதுல 17 போலீஸ் அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரியிலிருந்து கடைசி போலீஸ் வரைக்கும் 17 பேர் மீது தண்டனை நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நீதிபதி அருணா ஜெகதீசன் பரிந்துரைத்தார். அதே நடவடிக்கை எடுங்கள். நீங்க தூத்துக்குடிக்கும் போயிட்டு வந்தீங்க, பரந்தூருக்கும் போயிட்டு வந்தீங்க, இதில் நடவடிக்கை எடுங்கள்னு பேசணும். அதுதானே மக்கள் சார்பாக கேட்பது. இப்ப நான் மக்கள் சார்பாக தான் கேட்கிறேன், என் சார்பா இல்லை. எனக்கு பரந்தூர் பக்கம் நிலமே இல்லை, தூத்துக்குடியிலேயும் நிலமே இல்லை. ஸ்டெர்லைட்னா நானும் பாதிக்கப்படுபவன். அந்த வகையில் அது கோடி பேர், ஸ்டெர்லைட் பாதிக்கப்படுற ஒரு 40 லட்சம் பேர்ல நான் ஒருத்தன். எல்லோருக்காகவும் தான் பேசணும். நீ சட்டப்பேரவை உறுப்பினருங்கிற,
அப்ப இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக, திசை திருப்புவதற்காக ஜோசியர், இது 2 பேரும் சேர்ந்து நடிப்பது. 2 பேரும் நான் சொல்றேன். விஜய் வந்து தெரியாதனமா போடல, இப்படி போட்டா இவங்க எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். அப்படி தெரியவில்லை என்றால் முதல்வருக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்வர் ஆயிட்ட ஒரு உதவியாளர் போடுறீங்கல்ல, அப்ப எதிர் தரப்புல என்ன பேசுவாங்கன்னு தெரியும்ல. இவனே ஏற்கனவே இவன் வந்து ரொம்ப, அதாவது உண்மையான விஷயத்த பேச மாட்டான், திசை திருப்பி தான் பேசுவான்னு உங்களுக்கு தெரியணும்ல. அப்ப எல்லோரும் நடிக்கிறார்கள் நான் சொல்றேன். நான் விஜய் எதிர்த்து எதிர்த்தரப்பை ஆதரிக்கல, எதிர்த்தரப்பை எதிர்த்து விஜயை ஆதரிக்கல. 2 பேரும் நான் நாடகம் ஆடுகிறார்கள். நீங்க இவ்வளவு பேசணும், இவ்வளவு சொன்னார்ல, அவ்வளவு பேசணும். இப்பவும் வந்து இந்த வழக்கை எடுக்க முடியுமே, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை எடுக்க முடியுமே? எடுப்பாரா? தண்டனை அறிவிச்சாச்சு. தண்டனை அறிவிச்ச பிறகு என்ஹான்ஸ்மெண்ட் போகலாம். தண்டனை போதாது என்று போலீஸ் எப்பொழுது வேண்டுமென்றாலும் போகலாம். அது எனக்கு சட்டம் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். எடுப்பாரா? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை அறிவிக்கப்பட்டதுன்னு தெரியும், ஞானசேகரன் உள்ள இருக்காருன்னு தெரியும், அதுவும் போதுமானது தானா? அப்ப செய்ய வேண்டியது, விஜய் என்பவர் இப்ப முதல்வர் ஆயிட்டார், தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்வதற்கு ஏராளம் இருக்கிறது. ஆனா இப்ப தொடக்கத்துல ஒரு 4-5 நாள்லயே சந்தேகம் வந்துருச்சு, இவர் அதை எதையும் செய்ய போறதில்ல, திசை திருப்பும் அரசியல் தான் செய்வாரு. இப்ப சேலம் 8 வழி சாலை இவர் கொண்டு வந்தாரு எடப்பாடி, அவர்களுக்கு வேண்டிய ஒரு உறவினர் ஒருத்தர் சில 1000 கோடி அடிச்சிடலான்னு நினைச்சாரு. மக்கள் போராடி அதை நிறுத்தினார்கள். அதை இப்ப வந்து திமுக, அதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைச்சரவையில வேலுன்னு ஒருத்தர், அவர் வந்து இதை கொண்டு வர்றாரு. அந்த சேலம் சென்னை 8 வழி சாலையை 4 துண்டாக உடைத்து சென்னை செய்யாறு தொழில்தட சாலைன்னு கொண்டு வர்றாங்க. அதுல வந்து 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்படுது. நெல் கரும்பு விளைகின்ற வயல்கள் பாதிக்கப்படுகின்றன. கிராமங்கள்ல பல்வேறு கிட்டத்தட்ட 50 வீடுகள் இடிக்கப்படுகின்றன. மக்கள், ஏழை எளிய மக்கள் கட்டினது. அது வந்து 5 லட்சம் இருக்கும், 25 லட்சம் 30 லட்சம் உள்ள வீடுகள் இடிக்கப்படுகின்றன. பல ஏரிகள் வந்து அழிக்கப்படுகின்றன. இதையெல்லாம் எதிர்த்து அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு போராட்டங்கள் அவங்க நடத்துறாங்க. அவங்க ஒரு வேட்பாளர் உத்திரமேரூர் தொகுதியிலிருந்து அவரும் கணிசமா 5வது வாக்கு வாங்கி இருக்கிறார். அவர் எனக்கு தெரிந்தவர் தான். அருங்குன்றம் தேவராஜன் ஒரு தோழர், அவர் 5வது வாக்குகள் வாங்கி இருக்கிறார். திமுக அங்கே தோல்வி அடைந்து விட்டது. தவேக வெற்றி, திமுக, ஏடிஎம்கே ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு கட்சி நாம் தமிழர். இதற்கு அடுத்து 5வது வாக்கு சேலம் சென்னை செய்யாறு தொழில்தட வழிச்சாலையை எதிர்த்து போராடிய அருங்குன்றம் தேவராஜன்கிற தோழர், அதாவது வாக்குகள் வாங்கி இருக்கிறார் 5வது வாக்கு. அப்ப அந்த பகுதியில அந்த கோரிக்கைக்கு ஒரு வலு இருக்கிறது. மக்கள் அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் பேசணும். சட்டப்பேரவையில பேசினா மக்களுடைய கோரிக்கைகளே தெரியாம, மக்களுடைய பிரச்சனைகளே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நாள் ஓடாது.